வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம கென் கருணாஸ் டைரக்ஷனில் கென் கருணாஸே நடிச்சு வந்திருக்க யூத் படத்துக்கு எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அந்த படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. என் பையன் ஐஏஎஸ் ஆவான் மயிராவன். யூத் இந்த படம் சென்சார் ஆன டேட் 18/3/2026 புது படம் தான். இந்த படத்தோட டியூரேஷன் 141 minutes 0.47 seconds, அதாவது 2 மணி நேரம் 21 நிமிஷம் 47 நொடியில் ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்தா படம் ஒரு 2.5 நேரத்துலேயே முடிஞ்சிடும். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். 13+, 13 வயசுக்கு மேலே இருக்கிற படத்தை பார்க்கணுன்றாங்க. ஏன்னா இந்த படத்தை ஒரு லிப்லாக் கிஸ் சீன் இருக்குது. அந்த ஒரு சீனை தூக்கி இருந்தால் இந்த படம் யூ தான் வந்திருக்கும். அது பெரிய முக்கியமான சீன் நினச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் ஒருத்தான சீன் கிடையாது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பர்வதம்மா என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட், நாகப்பட்டினம். சென்சார் கொடுத்து டி பாலமுரளி, சென்னை. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து எந்த கட்ஸும் கொடுக்கல. படத்தில் மியூட் பண்ணுற மாதிரியோ இல்லை விஷுவலாக கட் பண்ணுற மாதிரியோ எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் ஆபாச சீன்களும் படத்தில் எதுவுமே இடம்பெறவில்லை. அதனால் இந்த படத்தை நிச்சயமாக நீங்கள் குடும்பத்தோட போய் பார்க்கலாம். ஓ அப்படியா, அப்போனா ஒரு நல்ல படமா இது? அவ்வளோ நல்லாவா இருக்குது? கிட்டத்தட்ட எல்லா ரிவ்யூவர்ஸுமே இந்த படம் பரவாயில்ல, ஒன் டைம் வாட்சபிள் தான் சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு உண்மையான ரிவ்யூவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது கொஞ்சம் பொய் தான். இந்த படம் அவ்வளோ பெரிய என்டர்டைன்மெண்ட் மிக்க ஒரு சூப்பர் படம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு ஹிட் படம் தான். துரந்தர் படம் 3 நாள் தமிழ் ரிலீஸ் ஆகாத்தாலேயே அந்த ஷோஸ் எல்லாம் இந்த படத்தை தூக்கி போட்டாங்க. படம் பார்க்க வந்தவங்க வேறு வழி இல்லாமல் இந்த படத்தையும் பாதி தேட்டர் ஃபுல் பண்ணி இன்றைக்கி கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த யூத் படம் ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு ஹிட் படம்ன்ற பேர் வாங்கிடுச்சு. படத்தை தேட்டரில் போய் பார்த்தவங்களாம் தெரியுது அவ்வளோ ஒன்றும் சூப்பர் படமாக இல்லையே, இந்த படத்தை போய் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தானுங்க அப்படின்னு தோணும். இந்த படம் அவ்வளோ சூப்பராக வராதுக்கு ஒரே காரணம், இது ஒரு ஸ்கூல் சப்ஜெக்டை பேஸ் பண்ண கதை. நம்ம ஊரில் இருக்க பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். சரி, ஏன் இந்தியன் சினிமான்னு சொல்லணும், நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க நடிகர்கள், நடிகைகள், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன், ப்ரொடியூசர்னு இது வரைக்கும் வந்த படமாக இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் வரப்போகிற படமாக இருந்தாலும் சரி, இதில் உடனே ஆல் இண்டியா, பேன் இண்டியா, வேர்ல்டு வைடு, ஹாலிவுட்னு சேர்க்க தேவையில்ல. நம்ம ஊருக்கார படங்களில் மட்டும் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் யாராச்சும் எஜுகேஷன் பற்றி ப்ராப்பராக அது சம்மந்தப்பட்ட படங்களோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை ரிசர்ச் பண்ணி பக்காவாக ஏதாவது ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் விரல் விட்டுன்ற மாதிரி 1-2 படம் கூட கிடைக்காது. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த சினிமா உலகத்தில் இருக்கிற இந்த ஆக்டர்ஸ், டெக்னீஷியன், டேரக்டர்ஸ்லாம் ஸ்கூல் காலேஜுக்கெலாம் இவங்க பேருக்குன்னு தான் போயிருப்பாங்க. குறிப்பாக படிப்பறிவே பெருசாக இல்லாத மக்கு பசங்கன்னு இவங்க சொல்லலாம். இவங்களாம் எந்த காலத்துலேயும் ஒரு மெடிசனையோ இல்லை அதில் இருக்க சயின்ஸை பற்றியோ, மேக்ஸை பற்றியோ, லாவை பற்றியோ, ஃபிசிக்ஸை பற்றியோ எதுலேயுமே எந்த டீட்டெயில்ஸையும் ரொம்ப ஆழமாக போய் ரிசர்ச் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக என்னன்னே தெரியாது. படிச்சிருந்தா தானே என்னென்னு தெரியும். மழைக்கு கூட பள்ளிக்கூடம், காலேஜ் பக்கம் ஒதுங்காத இவங்க எங்கிருந்து நம்ம எஜுகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுக்க போகிறாங்க. நீங்கள் யாரை தற்கூரின்னு சொல்கிறீங்களோ இல்லையோ, நம்ம ஊரில் படம் எடுக்கிற சினிமா காரணங்களை தற்கூரின்னு தைரியமாக சொல்லலாம். இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு லவ் பண்ணுற மாதிரி, ஜாதியை வச்சு வெட்டுக்குத்து பண்ணுவானுங்க, ரவுடிசம் பண்ணுவானுங்க, கேங்ஸ்டரை காட்டுவானுங்க, போதைப் பொருளை காட்டுவானுங்க, அரசியலை காட்டுவானுங்க, போலீஸை காட்டுவானுங்க, கமர்ஷியல்ன்ற பேரில் 4 பாட்டு 8 ஃபைட்டு இன்ட்ரோ சாங்னு என்னென்னத்தையோ பண்ணுவானுங்க. ஆனால் இவங்களால படிப்பு சம்மந்தமாக ஒரே ஒரு படம் கூட உருப்படியாக எடுக்க முடியாதுன்றத எழுதி வச்சுக்கோங்க. அப்படி உண்மையாக நல்லா படிக்கிற பசங்க சினிமாக்காரங்க சொல்கிறத என்றைக்கும் ஒரு நாளும் உண்மைன்னு நம்பவே மாட்டாங்க. இதுவே யதார்த்தம், இதுவே உண்மை. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஆகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு சாங் போதும். ராத்திரி பகல் தூங்காமல் கண்ணு முழிச்சு எந்த நேரமும் படிச்சுட்டு இருந்தால் அவங்க ஐஏஎஸ் ஆகிற மாதிரி 3 நிமிஷத்தில் காமிச்சிருவாங்க. ஆனால் ஒருத்தன் சிவில் சர்வீஸில் செலக்ட் ஆகணும்னா அதோடைய கஷ்டம் எப்படி, அதோடைய ட்ராவல் எப்படி, சப்ஜெக்ட்ஸ் எப்படி, என்ன மாதிரியான புத்தகங்களை படிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றத நீங்கள் ஹிந்தி படமான +2 ஃபெயில் அப்படின்ற படத்தை போய் பாருங்கள். அந்த ஒரு படம் தான் மிகச்சரியான உதாரணம். ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட படம் எப்படி இருக்குன்றதுக்கான மிகச்சரியான உதாரணம் அது. ஸ்கூல் படிக்கிற அத்தனை பசங்களும் அந்த படத்தை தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ண சொல்லி இந்தியாவில் இருக்க மொத்த பேருமே அந்த படத்தை பார்க்கணும். உண்மையாக படிப்பறிவு இருக்கிறவங்க படம் எடுத்தாங்கன்னா அந்த +2 ஃபெயில் மாதிரி தான் ஒரு படம் இருக்கும். ஆனால் இந்த யூத் படத்தில் இந்த கென் கருணாஸ் என்ன பண்ணியிருப்பா தெரியுமா? தான் ஸ்கூலுக்கு போனது, அங்கே பொண்ணுக்கு மேலே சுற்றினது, சரியாக படிக்காமல் ஸ்கூலுக்கு வெளியே நிற்கிறது, ஸ்டேஜில் ஆடுறது, போனது வந்தது, பொறுக்கித்தனம் பண்ணது, இதெல்லாம் தான் ஸ்கூல் லைஃப்னு காட்டுறாங்க. இத்தனையும் பண்ணிவிட்டு கடைசி ஒரு 10 நாளில் எக்ஸாமுக்கு 10 நாள் முன்னாடி ரொம்ப சின்சியராக கண்ணு முடிச்சு படித்து ஸ்கூலில் டாப் 10 மார்க் எடுத்து நேம் போர்ட்லேயும் வந்துடுறாரு. ஸ்கூல் லைஃப்னால் என்னன்னே தெரியாதவங்க, அங்கே இருந்த மக்கு பீஸுங்களுக்கு வேணால் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் யதார்த்தத்துக்கு கொஞ்சம் கூட நெருக்கமில்லாத படம் அது. ஒரு ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க மனநிலை எப்படி இருக்கும், தன்னை ஒரு பெரிய அழகனாகவும், தன்னை பெரிய திறமை மிக்கவனாகவும், தன்னை மிகப்பெரிய அறிவாளியாகவும், தான் எல்லாத்தையும் நம்பர் 1 ஆகும், எப்பவுமே இந்த மாதிரி உயர்ந்த பண்பிலே இருப்பாங்க. ஆனால் இந்த வெளி உலகம் அவங்களை எப்படி தூரம் பார்க்கும்? பேரண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே அவங்கள ஒரு தண்டசோராக தான் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அட்டகத்தி படம் எடுத்துக்கலாம். அந்த ஹீரோ எவ்வளோ தான் கேவலமாக இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஹீரோ மனநிலையிலே இருப்பான். ஆனால் போகிற இடத்துல அசிங்கப்படுவான், அவமானப்படுவான், அடி வாங்குவான், அப்புறம் சிரிச்சுக்கிட்டே நான் தான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுன்னு வந்து பீத்துவான். இந்த பிம்பெல்லாம் எப்போ தெரியுமா உடைக்கும் அவங்களுக்கு? முதல்ல அவங்க வேலைக்கு போய் சம்பாரித்து கையில் சம்பளம் வாங்கும்போது தான் நம்ம இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இனிமே தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஒரு கென் கருணாஸ் போகிற இடம்லாம் ஹீரோ மாதிரி சீனை போட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காரு. படிக்கிற வயசில் எதுக்கு இத்தனை லவ்னு பார்க்குறவெல்லாம் பலார்னு அறையலாம் போல தோணுது. நம்மளாம் இந்த மாதிரி பண்ணால் வீட்டில் சும்மா விட்டுருப்பாங்க. ஏடா ஸ்கூலுக்கு படிக்க அனுப்பிச்சா என்னடா பண்ணிக்கிட்டு திரிறீங்க? இதுக்காடா அவங்கள அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம்? கொள்ள ஆத்திரம் வருது.
இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ ஸ்கூல் லைஃபுக்கு எந்த ஒரு அத்தன்டிகேஷனுமே இல்லாத, எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாத ஒரு மக்கு கேங் எடுத்த படம் தான் இந்த யூத். இதே மாதிரி தானே துள்ளுவத இளமைலாம் வந்து ஒரு காலத்துக்கு ஹிட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த துள்ளுவத இளமை, காதல் கொண்டேன்லாம் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ஏன்னா அந்த படம் வரும்போது தான் யுவன் சங்கர் ராஜா பீக்கு. படத்தில் வர பாட்டு, அந்த பாட்டோட லிரிக்ஸு, அந்த பாட்டோட மேக்கிங்கு, ஒரு புதுவிதமான ஸ்க்ரீன் பிளே, இதெல்லாம் வந்து என்னதான் ஸ்கூலுக்கு நெருக்கமாக இல்லைனாலும், அதாவது காதல் கொண்டேனில் அந்த டஸ்டரில் அடி வாங்குற சீனு, அப்படி ஒரு கேரக்டர் நம்ம ஸ்கூலில் பார்க்கவே இல்லைனா கூட படம் ஃபுல்லாக ரசிக்க வச்சிருவார் எதோ ஒன்று பண்ணி. அந்த மாதிரி ஜிமிக்ஸ்லாம் இந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஏதோ பண்ணி ஹீரோ நம்ம ரசிக்கலாம் வைக்கல. ஏதோ படம் தேமான ஓடுது, கடைசியில் பேரண்ட்ஸ் சென்டிமெண்ட் எதையோ போட்டு முடிக்கிறாங்க. இதில் வேறு அவங்க அம்மா ஆசை வந்து கலெக்டர் ஆகிறது தான். நான் கலெக்டர் ஆயிடுவேன்ட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சொல்ல முடியாது, இந்த மாதிரி படித்து நீ கலெக்டர் ஆகிற மாதிரி படத்தை கூட எடுக்கலாம் அடுத்த பாட்டுக்கு. படிக்கிற பசங்க இந்த படத்தை பார்த்து வீண் போகாதீங்கன்றது தான் நம்மளுடைய கருத்து. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இது ரொம்ப ரொம்ப சுமாரான படம். அதனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு 50% தான் ஒர்த்து. வாழ்க்கையில் கொஞ்சமாச்சும் படிக்கிற ஒரு நல்ல பையனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் சுத்தமாக உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. அப்படி ஒரு சுமாராக எடுக்கப்பட்டு சொதப்பலான வெற்றி படம் தான் இந்த யூத். அடுத்த படத்தில் சந்திப்போம். என் பையன் ஐஏஎஸ் ஆவான். மயிராவன் மயிராவன் மயிராவன்